சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வச்சு உருவாயிருக்கக்கூடிய படம் தான் ராஜா சிவாஜி. நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக் அவரே இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல அபிஷேக் பச்சனும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த விழாவில் பேசின ரித்தேஷ் தேஷ்முக் தன் கனவு படமான இதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ரொம்பவுமே எமோஷ்னலா பேசினாரு. நான் 2016லயே சிவாஜி மகாராஜாவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா 10 வருஷமா அது தள்ளிக்கிட்டே போச்சு. நடுவில் கொரோனா வந்து வேலையை கெடுத்துடுச்சு. யாரு வேணா கனவு காணலாம், ஆனா அந்த கனவை நம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எனக்கு அப்படி அமைஞ்சவங்க தான் என் மனைவி ஜெனிலியா. நான் இயக்குனரா பிஸியா இருந்தப்போ எனக்காக ஜெனிலியா நிறைய தியாகங்களை செஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னா இன்னைக்கு ராஜா சிவாஜி இவ்வளவு பிரம்மாண்டமா வந்திருக்காது. என் வாழ்க்கையிலையும் இந்த திரைப்படத்திலையும் அவங்க செஞ்ச உதவிய வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு உருகிட்டாரு. மேடையிலேயே ரித்தேஷ் தன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறதை கேட்ட உடனே அங்க இருந்த ஜெனிலியா எமோஷனல் ஆகி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷத்திலையும் நெகிழ்ச்சியிலையும் ஜெனிலியா அழுத அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரல். சினிமால இதுதான் ரியல் கியூட் ஜோடின்னு ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க. மகாராஷ்டிராவுடைய வீர வரலாற்றை சொல்ற இந்த படம் மே 1ஆம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆக போகுது. ரித்தேஷோடைய இந்த 10 வருஷ உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்க சினிமா உலகமே வெயிட்டிங். ரித்தேஷ் ஜெனிலியாவுடைய இந்த அன்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.